அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னா அது போட்டாவே நம்மளுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டுன்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த அதிர்ஷ்ட கற்கள்ங்கிறது அது இஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் கர்மவினைக்கு உட்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கணுங்கிற பிராப்தம் அமைப்பு இருக்கோ அந்த விஷயத்தை பூர்ணத்துவமாக எடுத்துக்கிறதுக்கு மட்டுமே அதிர்ஷ்ட கற்கள் ராசி கற்கள் பயன்படுமே தவிர, ராசிக்கல் போட்டாவே கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அதிர்ஷ்டக்கல் போட்டாவே கோடீஸ்வரன் ஆயிடுவேன் கற்பனை பண்ணிக்காதீங்க. உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய கற்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயம் பூரணத்துவமாக கிடைக்குங்கிற விஷயத்தை அனுபவத்தில் பார்த்து புரிஞ்சுக்குங்க. வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்றிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், சிம்ம லக்னத்தில் பிறந்த 12 ராசி அன்பர்களும் உங்களுக்கு உண்டான ராசி கற்கள் யார் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது, யார் அதிர்ஷ்ட கற்கள் பயன்படுத்தலாம், இந்த ராசி கற்களுக்கும் அதிர்ஷ்ட கற்களுக்கும் உண்டான வேறுபாடு என்ன, நவகிரக திருத்தலங்களுக்கு எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போனால் வாழ்க்கையில் முன்னேற்றம், சுபிட்சம், தன்னிறைவு கிடைக்கும், எந்த திருத்தலங்களுக்கு கட்டாயமாக போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சிம்ம லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 5வது வீடு. 1, 2, 3, 4, 5 இந்த 5வது வீடு தான் சிம்ம வீடு. இந்த சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட அந்த சிம்ம லக்னத்துலேயும் 12 ராசியில் பிறந்திருப்பீங்க. அது மேச ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம், சிம்ம ராசியாக இருக்கலாம், கன்னி ராசியாக இருக்கலாம், துலா ராசியாக இருக்கலாம், விருச்சிக ராசியாக இருக்கலாம், தனுசு ராசியாக இருக்கலாம், மகர ராசியாக இருக்கலாம், கும்ப ராசியாக இருக்கலாம், மீன ராசியாக இருக்கலாம். இந்த 12 ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் மேச ராசியில் பிறந்திருக்கிறீங்க. காலபுருஷ ராசிக்கு முதன்மையான வீடு மேஷ வீடு. அப்படிப்பட்ட மேச ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. முதன்மையான ராசி மேச ராசி, சரராசி, நெருப்பு ராசி. அந்த ராசியோட அதிபதி செவ்வாய். சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், அவரும் நெருப்பு கிரகம், செவ்வாயும் நெருப்பு கிரகம். 2ம் ஆண் கிரகம், 2ம் நட்பு கிரகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மேச ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயோட கற்களாக இருக்கக்கூடிய வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய பவளம், சிகப்பு பவளம், அது மட்டும் இல்லாமல் உபரத்ன கற்களாக கார்னெலியன் அல்லது கார்னட், இந்த கற்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ராசிக்கல் என்பது வேறு, அதிர்ஷ்டக்கல் என்பது வேறு. அதிர்ஷ்டக்கல்லாக உபரத்ன கற்கள் கூட வரலாம். ராசிக்கல்ங்கிறது இந்த 12 ராசியும் வானமண்டலத்தில் நம்மளோட முன்னோர்கள் கற்பனை கோடுகளால் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 12 ராசிக்கும் ராகு கேதுவை தவிர்த்து 2 நிழல் கிரகம், அது 2ஐயும் தவிர்த்து சப்த கிரகங்களை மட்டுமே 12 ராசிக்கு அதிபதிகளாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த சப்த கிரகங்களாக இருக்கக்கூடிய 7 கிரகங்களை மட்டுமே 12 ராசிக்கு அடைத்திருந்தாலும் கூட நவரத்தன கற்கள் போடுறவங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவுடைய கோமேதகம், வைடூரிய கற்களை சேர்த்து தான் போடுறாங்க. 2வது, ராசிக்கல்ல எல்லா ராசிக்காரங்களும் அணிய முடியாது. ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகம் அதிபதியாக வராருன்னா அந்த லக்ன அதிபதிக்கு சில கிரகங்கள் பகை கிரகங்களாக வரும். அந்த பகை கிரகங்கள் உங்களுக்கு ராசியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கற்களை அணிகிறீங்கன்னா கண்டிப்பாக எதிர்மறையான தாக்கத்தை கொடுத்து அடி விழுந்துடும். அப்படிப்பட்ட ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உபரத்தன கற்களை மட்டுமே பயன்படுத்த முடியும். இன்னும் சிலர்களை பொறுத்த வரைக்கும் அக்வாமரின், அமித்திஸ்ட், கார்னெலியன், அகேட், ஓப்பல், மூன்ஸ்டோன், இது மாதிரி கற்களை உபரந்தர கற்களை ராசி கற்களாக பயன்படுத்த முடியாட்டியும் கூட அதிர்ஷ்ட கற்களாக பயன்படுத்துகிறாங்க. இது 2க்கு உண்டான வேறுபாட்டை இந்த பதிவு பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு புரியும். அப்போ ராசிக்கல்லை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்த முடியாது. உபரத்தன கற்களை யார் வேணால் பயன்படுத்தலாம்.
அந்த உபரத்தன கற்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட கற்களாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் மேச ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பட்சத்தில் 2 கிரகங்களும் நெருப்பு கிரகமாக சூரியன் செவ்வாய் வரதுனாலையும் 2 கிரகங்களும் தங்களுக்குள்ள நட்பு கிரகமாக இருக்கிறதுனாலையும் சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருக்கிறனால ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயுடைய கற்களை பவளக்கற்களை தாராளமாக சிம்ம லக்ன அன்பர்கள் அணியலாம். அது வெள்ளை பவளம், சிகப்பு பவளம், கார்னிலியன், அகேட், அது மட்டும் இல்லாமல் கார்னட், இது மாதிரி கற்களை அணியலாம். ஆனால் மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னட் அணிகிறது ராசிக்கல் அல்ல, அது அதிர்ஷ்டக்கல். உண்மையை சொல்லப்போனால் மனதில் தெளிவு, தைரியம், நிம்மதி இதெல்லாம் ஒருத்தருக்கு பிறக்கணும் அப்படின்னா மேச ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா கார்னட்கள் பயன்படுத்தலாம். அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் பகைத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால, ஏன்னா அந்த சுக்கிரன்கிறவர் காமத்தை கொடுக்கக்கூடியவர். காதல், காமம், தாம்பத்திய நல்லுறவு, ஆபரணம், பணம், இது எல்லாத்தையும் நம்ம மறைச்சி தான் வச்சுருக்கோம். காதலை பொறுத்த வரைக்கும் மறைச்சி தான் பண்ணுறோம், காமத்தை மறைச்சி பார்க்குறோம், தாம்பத்திய நல்லுறவை 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கிறோம், நகையை பத்திரப்படுத்தி மறைச்சி வைக்கிறோம், பணத்தை கொண்டு போகும் பொழுதும் வரும் பொழுதும் பாதுகாத்து பத்திரமாக வச்சுக்கிறோம், வீட்டுக்குள்ளே பத்திரமாக வச்சு தான் எண்ணுறோம். வீதியில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு 10 லட்ச ரூபா வந்துருச்சுன்னு எண்றது கிடையாது. அப்போ அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மறைந்து சுகத்தை தரக்கூடிய ஒரு சுகபோக கிரகம். அந்த சுக்கிரனுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆண் கிரகம், நெருப்பு கிரகம், வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகம். ஆனால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மறைந்து சுகத்தை தரக்கூடிய கிரகம் பெண் கிரகம். இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் பகைத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வைரக்கற்களை பயன்படுத்தக்கூடாது. வைரக்கல் ராசிக்கல், அந்த கல்லை பயன்படுத்தக்கூடாது. உபரத்தன கற்கள் வேறு அணியலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தாராளமாக மரகத பச்சைக்கல் அணியலாம், பின் பச்சை தாராளமாக அணியலாம். வெண்மை நிறம் இருக்கக்கூடிய டோபாஸ் கற்களை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய ஜிர்கான் கற்களை பயன்படுத்தலாம். மரகத பச்சைக்கல், ஜேடு, இந்த 2மே பயன்படுத்தலாம். அமித்திஸ்ட் பயன்படுத்தலாம். இந்த உபரத்தன கற்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மின்காந்த கதிர்வீச்சு உங்களுக்கு கொடுக்கறதுனால வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க. நீங்கள் அமித்திஸ்ட் கல் பயன்படுத்துகிறீங்கன்னா தொழிலில் மேன்மை கிடைக்கும், நல்ல வேலையாட்கள் அமையுவாங்க, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை கிடைக்கும், நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். மரகத பச்சைக்கல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரிஷப ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து பட்டம், பதவி, புகழ் அத்தனை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தானாக ஏற்படும். உயர்ந்த பதவிக்கும் கண்டிப்பாக போவீங்க. ஜேடு கற்களை பயன்படுத்துகிறீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏற்படும், மனதில் தெளிவு பிறக்கும். இந்த கற்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு போவீங்க. அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், மிதுன ராசிக்கு அதிபதி புதன். புதனும் சூரியனும் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகமாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 3.20 டிகிரிக்கு மேலே சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கும் பொழுது அது புத ஆதித்ய யோகமாக சொல்லப்படுது. அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா மரகத பச்சை கற்கள் ராசி கற்களை பயன்படுத்தலாம். மரகத பச்சை கற்கள் பயன்படுத்தலாம், ஜேடு பயன்படுத்தலாம், ஸ்பின் பச்சை பயன்படுத்தலாம், பாறை பச்சை பயன்படுத்தலாம். இந்த கற்களெல்லாம் உங்களுக்கு ராசி கற்களாக வரும். அதிர்ஷ்ட கற்கள் வேறு உபரத்தன கற்கள் அணியலாமானா அமித்திஸ்ட், அக்வாமரின் தாராளமாக அணியலாம். அதேமாதிரி அகேட் அணியலாம், சந்திரகாந்தக்கல் தாராளமாக அணியலாம். இந்த கற்களை பயன்படுத்தும் பொழுது படிப்பில் மேன்மை கிடைக்கும், உயர்ந்த மதிப்பெண் எடுப்பீங்க, உயர்ந்த பதவி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு தானாக ஏற்படும். புத்தியினால், அறிவினால், நல்ல பேச்சாற்றல்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கற்கள் பயன்படுத்தக்கூடாது? மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் புஷ்பராக கல்லை பயன்படுத்தக்கூடாது. மிதுன ராசி என்பவர்கள் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் புஷ்பராக கல் போட்டால் நல்லதுன்னு போட்டுக்கிறாங்க. திருமணமாகாமல் இருக்கவங்க திருமணம் நடக்கிறதுக்காக,
ஆனால் அப்படிப்பட்ட மஞ்சள் புஷ்பராக்களில் மிதுன ராசி என்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது. மிதுன ராசி என்பவர்கள் எந்த கல்லை பயன்படுத்தக்கூடாது? மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பவளக்கல்லையும் மஞ்சள் புஷ்பராக்கல்லையும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பயன்படுத்தக்கூடாது. அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கடக ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். சூரியனும் சந்திரனும் நேர் எதிர் துருவத்தில் இருந்தால் அது பௌர்ணமி. சூரியன் சந்திரன் இரண்டும் அருகாமையில் இருந்தால் அது அமாவாசை. இந்த சூரியன் சந்திரன் மேஷ வீடு, ரிஷப வீடு, கடக வீடு, சிம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அது அமாவாசை யோகமாக செயல்படும். அது அமாவாசைங்கிற பேரில் எந்த ரூபத்துலேயும் அந்த நாட்களில் பிறக்கிறவங்களுக்கு கெடுபலனை தராது. ஏன்னா மேச வீட்டில் சூரியன் உச்சமடையவர், ரிஷப வீட்டில் சந்திரன் உச்சமடையவர், கடக வீட்டில் சந்திரன் ஆட்சியாக இருப்பார், சிம்ம வீட்டில் சூரியன் ஆட்சியாக இருப்பார். அப்போ ஒளி பொருந்தி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இரண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் வலுவாக இருக்கும் பொழுது அங்கே அமாவாசையாக இருந்தாலும் அது அமாவாசை யோகமாக செயல்படும். கலைஞர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் இரண்டுமே ரிஷப வீட்டிலிருந்து கடக லக்னத்தில் பிறந்தவர். அவருக்கு அமாவாசை யோகமாக செயல்பட்டதுனால முற்பகுதி வாழ்க்கை சிரமப்பட்டாலும் கூட பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. அமாவாசையில் பிறந்தாவே எல்லோருமே கஷ்டப்படுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒளி பொருந்தி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இரண்டு பேர்த்தில் யாரோ ஒருவர் வலுவாக இருக்கும் பொழுது, ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது, அந்த இடத்துல அமாவாசையாக வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படாது, அது யோகமாக செயல்படும். அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கடக ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வெண்மை நிறம் இருக்கக்கூடிய சந்திரகாந்தக்கல், முத்து, அது மட்டும் இல்லாமல் ஓப்பல், இது மாதிரி கற்களை ராசி கற்களாக பயன்படுத்தலாம். உபரத்தினக்கல் தான் ஓப்பல் மற்றும் சந்திரகாந்தக்கல், இருந்தாலும் கூட அதே ராசிக்கல்லாக அதிர்ஷ்ட கற்களாக பயன்படுத்தலாம். வேறு ஏதாவது கற்கள் பயன்படுத்தும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னா மாணிக்கக்கல் பயன்படுத்தலாம், கார்னெட் பயன்படுத்தலாம், கார்னிலியம் பயன்படுத்தலாம், அகேட் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது தைரியம் பிறக்கும். எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு முடிவெடுத்து வாழ்க்கையில் சாதிப்பீங்க. எந்த கற்களை பயன்படுத்தக்கூடாது? சிம்ம லக்னத்தில் கடகராசியில் பிறந்தவங்க கருப்பு கலர் இருக்கக்கூடிய கன்மெட்டல், நீலக்கல் இரண்டுமே பயன்படுத்தக்கூடாது. அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, சிம்ம ராசிலேயே பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ராசிக்கும் லக்னத்திற்கும் அதிபதி சூரியன். சூரிய குடும்பத்தில் நம்ம வாழ்கிறதுனால ஜோதிடத்தோட நாயகனே சூரியன் தான். அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் வலுப்படுத்துறதுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க சூரியன் மிகவும் உச்சமாக வலுவாக இருக்கும் பொழுது அந்த கல்லை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா கண்ணில் பாதிப்பு ஏற்படும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கிறார், ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. சூரியன் உச்சமாக இருக்கிறார், சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க, ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க இரண்டு பேர்த்துக்கு சூரியன் உச்சமாக ஆட்சியாக வரும் பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் மாணிக்கக்கல் பயன்படுத்தக்கூடாது. கார்னெட் பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற நபர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் பலகீனமாக இருந்தால் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆலோசனை செய்யக்கூடிய நபர்கிட்ட போய் சூரியன் வலுவாக இருக்கிறாரா பலகீனமாக இருக்கிறாரான்னு கேட்டு தெரிஞ்சு. சூரியன் 6, 8, 12 மறைந்திருக்கும் பொழுது, அல்லது சூரியனை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவோட கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது, அல்லது சூரியனை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவையாக இருக்கக்கூடிய சனியோட இணைவு மற்றும் சனி செவ்வாய் இரண்டு பேர்த்தோடைய தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த சூரியன் தன்னுடைய பலத்தை சற்று இழந்திருக்கிற ஒரு காரணத்தினால அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் சிகப்பு நிறம் இருக்கக்கூடிய மாணிக்கக்கல் பயன்படுத்தலாம். சிகப்பு நிறம் இருக்கக்கூடிய கார்னட், ரூபி, மாணிக்கக்கல், ஸ்டார் ரூபி, இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். இந்த கற்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், தைரியம், தெளிவு, அது மட்டும் இல்லாமல் தீர்க்கமான முடிவெடுக்கிறதுனால வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி தொழிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. இந்த ராசி கற்கள் அணியும் பொழுது சூரியன் மிகவும் வலுவாக இருந்தால் தயவு செய்து மாணிக்கக்கல்லை மட்டும் அணிய வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்த நஞ்சுங்கிற பேரில் கண்ணில் பிரச்சனை, உடம்பில் ஹீட்டுனால உபாதைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை கூட ஏற்படலாம். அதனால் மாணிக்கக்கல்லை பொறுத்த வரைக்கும் அணிகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கிறாரா பலகீனமாக இருக்கிறாரான்னு தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு அணியுங்க.
உபரத்தன கற்கள் வேறு ஏதாவது அணியலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அக்வாமரின் தாராளமாக அணியலாம். மரகத பச்சைக்கல் அணியலாம். இந்த கற்கள் அணியும் பொழுது படிப்பில் மேன்மை, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, செய்தொழிலில் மேன்மை இதெல்லாம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக நடக்கும். அப்போது நீங்கள் அக்வாமரின் பயன்படுத்தலாம். மரகத பச்சைக்கல், ஜேடு இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னம், கன்னி ராசி. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், கன்னி ராசிக்கு அதிபதி புதன். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புத ஆதித்யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால மரகத பச்சை கற்கள், ராசி கற்களை தாராளமாக கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள் அணியலாம். ஜேடு அணியலாம், ஸ்பின் பச்சை அணியலாம், பாறை பச்சை அணியலாம். வேறு ஏதாவது உபரத்தன கற்கள், அதிர்ஷ்ட கற்கள் அணியலாமான்னா அமித்திஸ்ட், அக்வாமரின் அணியும் பொழுது குடும்பத்துக்கு ஒற்றுமை, தன்னிறைவு கிடைக்கும். எந்த கல் அணியக்கூடாது? கன்மெட்டல் அணியக்கூடாது. நீல நிறம் இருக்கக்கூடிய நீலக்கல் அணியக்கூடாது. இந்த 2 கல்லை மட்டும் தவிர்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் புஷ்பராக்கள் கன்னி ராசியில் பிறந்த, சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் அணியக்கூடாது. அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, துலா ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னம், துலா ராசி. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். 2ம் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால வைரக்கல்லை அணியக்கூடாது. வெண்மை நிறம் இருக்கக்கூடிய ஜிர்கான் அணியக்கூடாது. வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய டோபாஸ் தாராளமாக அணியலாம். உபரத்தன கற்களை வேணால் நீங்கள் தாராளமாக போடலாம். உபரத்தன கற்கள் எதை போடுறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது செய்யும் அப்படின்னு கேட்டால் மரகத பச்சைக்கல் அணியலாம், அமித்திஸ்ட் அணியலாம், அதுக்கடுத்து டைகர் ஐ அணியலாம். இது மாதிரி கற்களை அணியும் பொழுது படிப்பு, ஒழுக்கம், வாழ்க்கையில் முன்னேற்றம், செய்தொழிலில் மேன்மை, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அனைத்தும் கிடைக்கும். வேறு ஏதாவது கற்கள் அணியலாமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரகாந்தக்கல் தாராளமாக அணியலாம். மூன் ஸ்டோன் அணியலாம். மற்ற கற்கள் அணிகிறது அவ்வளோ நல்லதில்லை. துளாராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரகாந்தக்கல், முத்து தாராளமாக அணியும் பொழுது ஸ்பெக்குலேஷன், யூக கணிதம் சரியாக இருக்கிறதுனால ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் மூலியமாக வேலையில் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, தாராளமாக இந்த கற்களை அணியலாம். அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். சூரியன் செவ்வாய் 2ம் நெருப்பு கிரகங்களாக இருக்கிற ஒரு காரணத்தினால, நட்பு கிரகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால பவளக்கல்லை அணியலாம். சிகப்பு பவளத்தை விட வெண்மை நிறம் இருக்கக்கூடிய பவளம் மிகவும் உங்களுக்கு சிறப்பு. வேறு கற்கள் ஏதாவது உபரத்தன கற்கள் அணியலாமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் புஷ்பராக்கள் அணியலாம். கனக புஷ்பராகம், டோபாஸ் இது மாதிரி கற்கள் அணியும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, தொழில் சார்ந்த முன்னேற்றம், தனதானிய சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தானாக ஏற்படும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்து 5ஆம் இடத்து அதிபதி குருவாக வரதுனால குருவுடைய கற்களாக இருக்கக்கூடிய மஞ்சள் புஷ்பரா கல்லை பயன்படுத்தும் பொழுது கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் திருப்திகரமாக நடக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை என்பது நிலவும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டக்கல்னு ஏதாவது இருக்கான்னா தாராளமாக கார்னட்டு தாராளமாக அணியலாம். அதுக்கடுத்து ஸ்டார் ரூபி அணியலாம், ரூபி கற்கள் அணியலாம். இது மாதிரி கற்கள் அணியும் பொழுது செய்தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், தனுசு ராசிக்கு அதிபதி குரு. தங்களுக்குள்ள நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனாலையும் சூரியனை குரு பார்க்கும் பொழுது அது சிவராஜயோகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தாராளமாக மஞ்சள் புஷ்பராக கல், டோபாஸ், வெள்ளை புஷ்பராகம், கனக புஷ்பராகம் இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். அதற்கடுத்து உங்களுக்குண்டான அதிர்ஷ்டக்கல் எது அப்படின்னா மாணிக்கக்கல்லை பயன்படுத்தலாம், கார்னட் பயன்படுத்தலாம், அகேட்டு பயன்படுத்தலாம். இது மாதிரி கற்களை பயன்படுத்தும் பொழுது செய்தொழிலில் முன்னேற்றமும் தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் சாதிப்பீங்க. அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக 6வது ராசி, 7வது ராசி, 8வது ராசியில் இருக்கவங்க அவங்களுடைய ராசி கற்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போது சிம்ம லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6வது ராசியாக மகர ராசியும், 7வது ராசியாக கும்ப ராசியும், 8வது ராசியாக மீன ராசியும் வரும். இந்த 3 ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மீன ராசி நண்பர்களுக்கு மீன ராசிக்கு அதிபதி குருவாக இருந்தாலும் கூட
உங்கள் ராசி கற்களை பயன்படுத்தக்கூடாது. மகர ராசி கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி கற்களை பயன்படுத்தக்கூடாது. எப்பயுமே ஒரு லக்னத்திற்கு 6, 7, 8ஆம் இடத்து அதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் கூட அல்லது பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு உண்டான ராசிக்கல்ல அணியக்கூடாது. சூரியன் வெளிச்சமான கிரகம், தன்னம்பிக்கை தரக்கூடிய கிரகம், தலைமை பண்பு இருக்கக்கூடிய கிரகம், ஆளுமை இருக்கக்கூடிய கிரகம். சனி ஒரு அடிமை கிரகம், இருள் கிரகம், பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த இரண்டுமே எதிர்த்தன்மையாக இருக்கிற ஒரு காரணத்தினால மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கல்லாக இருக்கக்கூடிய நீலக்கல்லை கண்டிப்பாக அணியக்கூடாது. அப்போது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா நீலக்கல் அணியக்கூடாது, அமித்திஸ்ட் அணியக்கூடாது, கன்மெட்டல் அணியக்கூடாது, அக்வாமரின் அணியக்கூடாது. உபரத்தன கற்கள் வேறு ஏதாவது அணியலாமா அப்படின்னா மரகத பச்சைக்கல் அணியும் பொழுது வாழ்க்கையில் படிப்பில் மேன்மை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், புத்திசாலித்தனமாக வாழ்க்கையில் பிழைப்பீங்க. அதனால் அடுத்த கட்ட நகர் நோக்கி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கல்லும் போடாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. ராசிக்கல் அதிர்ஷ்டக்கல் எதையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பு. இல்லைங்க நாங்களும் ஏதாவது ஒரு கல் அதிர்ஷ்டக்கல் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் லாபிஸ் லசூலி அப்படின்னா கல்லை பயன்படுத்தலாம். வாகனத்தில் நிறைய பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் டைகரை கற்களை பயன்படுத்தலாம். மற்ற கல்லை பயன்படுத்தாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, மீன் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன், மீன ராசிக்கு அதிபதி குரு. இந்த சூரியனும் குருவும் தங்களுக்குள்ள நல்ல நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதி குருவாக வர்றதுனால இந்த குரு ஏற்கனவே பலமாக இருக்கும் பொழுது இந்த குருவுடைய மஞ்சள் புஷ்பராக்கள் பயன்படுத்தினீங்கன்னா விபத்து, கண்டம், அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, மேலே இருந்து கீழே விழுகுதல், இருக்கக்கூடிய இடத்த விட்டு நகர்த்தி செல்லுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கற்களை பெரும்பாலும் மஞ்சள் புஷ்பரா கற்களை ராசி கற்களை அணியக்கூடாது. வேறு ஏதாவது கற்கள் அணியலாமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய டோபாஸ் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கற்கள் ஏதாவது இருக்குதா அதை பயன்படுத்தலாம்னா சந்திரகாந்த கல் பயன்படுத்துறது நல்லது, முத்துக்கற்கள் பயன்படுத்துறது நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ஓப்பல் சொல்லப்படக்கூடிய கல் பயன்படுத்துறது நல்லது. இதெல்லாம் மனதில் தெளிவு பிறக்கும், ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தி ஏற்படும், புத்திசாலித்தனமாக பிழைப்பீங்க, பேச்சு திறமை ஜாஸ்தியாகும், செய்தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும், குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் புரிந்துணர்வோடு வாழுவீங்க. இதெல்லாம் இந்த உபரத்தன கற்கள் பயன்படுத்துறதுனால கிடைக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ராசிக்கல்லாக இருக்கக்கூடிய மஞ்சள் புஷ்பராக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. சரி, அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த திருத்தலங்களுக்கு போனால் மிகவும் நல்லது, எந்தெந்த திருத்தலங்களுக்கு போகக்கூடாது. சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன். இந்த சூரியனுக்கு யாரெல்லாம் நட்பு கிரகமாக வராங்களோ அவங்களுடைய நவகிரக திருத்தலங்களுக்கு போகலாம். சூரியனுக்கு யார் நட்பு கிரகமாக வருவாங்க? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகங்கள். அப்போ சூரியனுடைய சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு போகலாம், குலதெய்வ வழிபாடு தாராளமாக செய்யலாம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம், கிராமத்து தேவதை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக சிவன் வழிபாடு மிகவும் உகந்தது. ஏன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதீதமான முறையில் சிவன் மேலே ஈடுபாடு நிறைய பேருக்கு ஏற்படும். நீங்கள் சிவன் கோத்திரத்தில் பிறக்கலை, விஷ்ணு வழிபடலாமானா தாராளமாக வழிபடலாம். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பிடித்த தெய்வங்களை தாராளமாக வழிபடலாம். அதற்கடுத்து இந்த சூரியனுக்கு நட்பு கிரகம் சந்திரன். சந்திரனுடைய கோயிலாக இருக்கக்கூடிய திங்களூர், திருப்பதி போய்ட்டுறது வாழ்க்கையில் முன்னேற்றம், மனதில் தெளிவு பிறக்கும். திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கும், மனதில் தெளிவு கிடைக்கும், தன்னிறைவு கிடைக்கும். திருப்பதி போயிட்டு வந்தாவே பணம் கொட்டுன்னு கொட்டுமானா அதெல்லாம் கொட்டாது. ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்து விரையாதிபதி தான் சந்திரன். அப்போ சந்திரனுடைய திருப்பதி போகும்பொழுது சுப செலவுகள் ஏற்படும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அமையும். பெண் தெய்வ வழிபாடு தாராளமாக செய்யலாம். பின் தாமரையை வீற்றிருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லது. அப்புறம் இந்த சிம்ம ராசிங்கிறது குரூரமாக இருக்கக்கூடிய ஒரு சிம்ம முகத்தை போட்டிருப்பாங்க. அப்போ உக்கிர தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம். பிரத்யங்கரா தேவி, வராகி, அதுக்கடுத்து ஹயக்கிரிவர்,
இப்படி உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, கோர உருவங்கள் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தைரியம் என்பது பிறக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டீங்க. நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும், செய்துள்ள ஆதாயம் கிடைக்கும். இந்த பூமியில் எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக அந்த நோக்கங்கள் தானாகவே வெளிப்படும். அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். மதுரையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுகள் செய்கிறது மிகவும் நல்லது. பெருமாள் வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா இந்த சிம்ம லக்னத்திற்கு 2-11 இடத்ததிபதி புதனாக இருக்கிறனால, புதன்னா மால்னு அர்த்தம். மால்னா திருமால், பச்சை மேனி வண்ணன்னு அர்த்தம். அப்போ பச்சை மேனி வண்ணனா கூடலகர், கள்ளழகர் இது மாதிரி திருத்தலங்களுக்கு போகிறது நல்லது. மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், அங்கே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுகள் செய்கிறது மிகவும் நல்லது. இதனால் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படின்னா பொருளாதாரம் மேன்மை அடையும். அதற்கடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க திரு ஆலங்குடி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும் பொழுது குழந்தைகள் மூலிமா நற்பெயர் கிடைக்கிறது, செய்தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறது. நின்று நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறதுனால 4 பேர் திரும்பி பார்க்கக்கூடிய புகழோட உச்சத்துக்கு கண்டிப்பாக போவீங்க. குழந்தைகள் மூலிமா நற்பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திடீர் முன்னேற்றமும் வெளிநாட்டு பயணமும் தானாகவே கூடி வரும். மொத்தத்தில் எதிர்பார்த்த வெற்றி, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இரண்டுமே திரு ஆலங்குடி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வரதுனால கிடைக்க போகுது. சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் பிடித்த நண்பர் செவ்வாயாக இருக்கிறதுனால செவ்வாயோட திருத்தலமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில், பழனி முருகன் கோயில், எல்லா இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் போகலாம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய திருத்தலங்களுக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் தாராளமாக போகலாம். தைரியம் கிடைக்கும், செய்தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். சூரியனார் கோயிலுக்கு போகலாம், திங்களூர் திருப்பதி போகலாம். எங்கே போகக்கூடாது அப்படின்னா சனீஸ்வரன் பகை கிரகமாக இருக்கிறதுனால திருநள்ளாறு போகிறது நல்லதல்ல. அந்த ஊர்லேயே இருக்கிறீங்க, தாராளமாக உங்களுக்கு அந்த மின்காந்த கதிர்வீச்சு உடம்புல இணைஞ்சிருக்கிறனால பாதிப்பை தராது. மற்ற ஊரில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எனக்கு 7 சனி நடக்குது, நான் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறேன், ஆனால் மீன ராசியில் பிறந்திருக்கிறேன், எனக்கு 7 சனி நடக்குது, நான் போகலாமான்னு கேட்டால் போகக்கூடாது. திருநள்ளாறு போகிறது அவ்வளோ நல்லதல்ல. சனீஸ்வரனுடைய திருத்தலங்களுக்கு போகும்போது எதிர்ப்புகள் வலுக்கும், கடன் ஜாஸ்தியாகும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை என்பது சீர்குலையும். அதனால் சனீஸ்வரன் திருத்தலங்களுக்கு போகக்கூடாது. சித்தர் வழிபாடுகள் பண்ணலாம், கிராமத்து தேவதை வழிபாடு பண்ணலாம். பிரித்தியங்கரா தேவி, ஹயக்கிரிவர், வராகி இது மாதிரி தெய்வ உருவ வழிபாடுகள் தாராளமாக செய்யலாம். துர்க்கை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக குச்சனூர் மற்றும் திருநள்ளாறு இந்த ஸ்தலங்களை மட்டும் தவிர்த்துட்டு வேறு எங்கே வேணால் போகலாம். வேறு எங்கே போகக்கூடாது அப்படின்னா படுகொலை காட்சி நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் போகக்கூடாது. அதற்கடுத்து மயான கொள்ளை நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் போகக்கூடாது. அமாவாசை என்று நீங்கள் திருத்தலங்களுக்கு போகக்கூடாது. வளர்பிறையில் பௌர்ணமியில் போகிறது மிகவும் நல்லது. ஏன்னா சூரியன் வெளிச்சமான கிரகமாக இருக்கிறனால பௌர்ணமி வழிபாடுகள் செய்கிறது மிகவும் நல்லது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய நீலக்கல், சனீஸ்வரனுடைய கன்மெட்டல், அமித்திஸ்ட் இது மாதிரி கற்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற கல்லை பயன்படுத்தும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெக்காளியம்மன் கோயில், மாசாணியம்மன் கோயில், சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இது மாதிரி தெய்வ வழிபாடுகள் செய்ய போகும் பொழுது வளர்பிறையில் அஷ்டமி நவமி தவிர்த்து மற்ற நாட்கள் போய் வளர்பிறையில் வழிபடுறது மிகவும் நல்லது. குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமும் சுபிட்சமும் தொழில் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரியை சிறப்பாக முடியும்னா ஹோரையை பற்றி தெரிஞ்சுருக்கணும். அப்போ ஹோரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியை பாருங்கள். உங்களுடைய வாகன அதிர்ஷ்ட எண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். அந்த வாகன அதிர்ஷ்ட எண்களை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.